ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேக் மணி யூடியூப் சேனல். இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு வீடியோ என்னன்னா கூகுள் செட்டிங்ஸ், அதாவது வேற லெவல் கூகுள் செட்டிங்ஸ். இது ட்ரிக்ஸ்னு வேற சொல்லலாம். யாருமே எதிர்பார்த்தீங்க மாட்டீங்க, அதோட நீங்க யாருமே பார்த்திராத வீடியோன்னு தான் இது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ கூட போ. நம்ம லிஸ்ட் உள்ள ஃபர்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா கூகுள் டார்க் மோட். உங்க ப்ரௌசர் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு டார்க் மோட் அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் யாருமே அப்ளை பண்ணிக்க மாட்டீங்க, பெருசா கணக்கு இருக்க மாட்டீங்க. டார்க் மோட் போட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு. கூகுள் குரோம் விவர்ஸ் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே 3 டொட்டி இது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கீழே வந்தீங்கன்னா டீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோம் பேஜுக்கு கீழே அட்வான்ஸுன்ற ஹெட்லைனுக்குமே இல்லை, டீம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சிஸ்டம் டிஃபால்ட் லைட் டார்க்குன்னு இருக்குது. லைட் தான் இப்போ ஆல்ரெடி இருக்கிறது. டார்க் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே டார்க்காக மாறிடும். டார்க்கில் கூகுளில் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான். நம்ம லிஸ்ட்டில் உள்ள செகண்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உங்களோட மொபைல் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லைன்னு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் அழைச்சிப்பீங்க. உங்களோட ஃபோனில் ஸ்பேஸ் இல்லாத முதல் காரணம் நீங்கள் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணாமல் இருந்தான். அப்படியே ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணீங்கன்னாலும் அது இன்னொரு இடத்துல சேவ் ஆகிட்டே இருக்கும். அதை கிளியர் பண்ணீங்கன்னா ஷுவராக உங்களோட ஃபோனில் ஸ்பேஸ் நிறைய அவைலபிள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. க்ரோமில் அதே செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கீழே வந்தால் சைட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் நல்லாவே கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒன்றிக்கும். ஸ்டோரேஜை கிளிக் பண்ணோன்னே நாங்கள் சர்ச் பண்ணது வரும். இதில் 500 MB அப்படியே ஒவ்வொரு இது இருக்குது. அதை கிளிக் பண்ணி கிளியர் சைட் கொடுங்க. கிளிக் பண்ண ஒன்றும் தேவையில்லை, கிளியர் சைட் கொடுங்க. இப்போ 12 MB தான் இந்த கிளியர் ஆகுது. என்ன நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் என்ன புது மொபைல்னால 12 MB தான் இருக்குது. நீங்கள் பழைய மொபைல் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணாமல் வச்சிங்கன்னா இதை கிளியர் பண்ணால் உங்களோட ஃபோனில் ஸ்பேஸ் அவைலபிள் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட் உள்ள தேர்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனில் நீங்கள் உங்களோட இமெயிலை யூஸ் பண்ணி எந்தெந்த அப்ளிகேஷன் எந்தெந்த சாஃப்ட்வேர்கள்லாம் அந்த இமெயிலை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அதை உங்களோட மொபைல் வழியாக பார்க்க முடியும். உங்களோட அந்த நீங்கள் கொடுத்துருக்க இமெயிலில் இதுக்கு லாகின் பண்ணிக்கணும் மொபைல் ஃபோனுக்கு. பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது பாருங்கள். விவர்ஸ் அதே கூகுளில் அதே செட்டிங் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துறாங்க, ஒவ்வொன்றுக்கு யூஸ் ஆகும். இல்லை பாஸ்வேர்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்ட் சென்று பேசிக்ன்ற ஹெட்லைனை கீழே இருக்கும். 2வது ஆப்ஷனாக பாஸ்வேர்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஃபோட்டோ எடிட்டர். இது நான் பிக்சார்ட் ஃபோட்டோ எடிட்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால இது இமெயிலை கீழே காட்டுற இமெயிலை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால அப்படி காட்டுது. நீங்கள் ஒவ்வொருத்தர் தனித்தனி வித்தியாசமான சாஃப்ட்வேர்ஸுக்கு உங்களோட இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. சும்மா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அது அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்ட்டு. இப்போ பிக்சார்ட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அது ரெஜிஸ்டர் பண்ணுறதால எனக்கு அதை யூஸ் பண்ண முடியுமாயிருக்குது. உங்களுக்கு அப்படி தேவையில்லாத ஆப்ஸ்லேருந்து நீங்கள் முந்தி யூஸ் பண்ண ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதுன்னு சொன்னால் இதே ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மேலே டிலீட்னு வந்துக்குது, அதை கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதை ஆப் சம்மந்தமாக ஒரு இதுவுமே வராது. நோட்டிஃபிகேஷனோ மெசேஜோ எட்ஸோ ஒன்றும் வராது. வியூவர்ஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ரேட்டாக பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஓல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்
புதிய புதிய விஷயம் தெரிந்து கொள்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்